நல்லார்கண் நன்குணரம் தோன்றின் அவையர்கண் அல்லல் இனம்தீர் தலையு. குறள் 421. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பலனளிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நல்லார்கண் நன்குணரம் தோன்றின் அவையர்கண் அல்லல் இனம்தீர் தலையு. நல்ல மனிதர்களின் மனத்தில் நல்வாக்குகள் விதைக்கப்படும் போது அது பலனளிக்கிறது. இதிலே நல்வாக்கு என்பது விதை, நல்லாரின் மனம் என்பது நிலம், வளர்ச்சி என்பது அதன் பயனாகும். இன்றைய மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு விதைப்பவர் ஓமையை சுட்டி காட்டுகின்றார். இந்த விதைப்பவர் ஓமையிலே வழியோரம் விழுந்த விதையையும், பாறை நிலத்தில் விழுந்த விதையையும், முட்செடிகளுக்கிடையே விழுந்த விதையையும், நல்ல நிலத்தில் விழுந்த விதையையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், எதையும் ஆழமாக சிந்திப்பது கிடையாது, கவனக்குறைவுடன் கேட்பது, ஆழமற்ற தூண்டப்படாத மனநிலை உள்ள மனிதர்களாக இருப்பார்கள். இதை திருக்குறள் 427 அறிந்தாற்றி ஆற்றிய கேடில் திறந்து ஆறும் குற்றம் ஒருவன் செய்யின், அறிவும் வாய்ப்பும் இருந்தும் தவறான சூழ்நிலைக்கு அடிமையாகும் குணம். இதுவே வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பாகும் என்று அந்த குறள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, பாறை நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் ஆழமற்ற விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் இறை வார்த்தையை உற்சாக மனநிலையுடன் கேட்பார்கள். ஆனால் நீடிக்காத ஒரு உள் வலிமை கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள். சோதனைகள், தோல்விகள், துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், வருத்தங்கள், இன்னும் அதிகமான போராட்டங்கள் வருகின்ற பொழுது இவர்கள் வீழ்ந்து விடக்கூடிய மனநிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய விசுவாசம் ஒரு வேரூன்றாத விசுவாசமாக இருக்கும், வெளிப்படையான ஒரு விசுவாசமாக இருக்கும். மனதளவிலே பாவம் நிறைந்த வாழ்வு, மனதளவிலே ஒரு தூய்மையான மனநிலை இல்லாத ஒரு விசுவாசமாக இருக்கும். இதனை திருக்குறள் 619 முயலாது மண்டம் எனினும் நயலாது நன்கு தலைப்பட்டவர். முயற்சி இல்லாதவனின் ஆழமற்ற தன்மை ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கலாம், ஆனால் அந்த வளர்ச்சியானது நல்ல ஒரு பலனை கொடுக்காது என்று இந்த திருக்குறள் விளக்கம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக, முட்செடியில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் உலக ஆசை மற்றும் பொருளாசை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். செல்வங்கள், வசதிகள், சுகங்கள், பணம் இவை மட்டுமே தேவை என்கின்ற ஒரு மனநிலை கொண்டவர்கள். அதே போலவே பதவி, புகழ், பட்டம், படிப்பு இவற்றில் மற்றும் ஆவல் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக வளர்ச்சியை விட சமூக புகழ், மரியாதை முக்கியமாகும் என்கின்ற ஒரு மனநிலையை கொண்டவர்கள். துன்பங்களில் மட்டும் இறைவனை நாடி வாழ்க்கையின் மற்ற நேரங்களில் உலகத்தை பின்பற்றும் இரு வகையான மனநிலை கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள். இதை திருக்குறள் செல்வத்து சிறு குறையா சான்றோர்க்கு இல்லை, செல்வம் மிகுந்தாலும் பண்பும் ஆன்மீக வளர்ச்சியும் இல்லாவிட்டால் அது முற்றிலும் வீண். இது முட்செடியில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறுதியாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், ஆழமுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தாழ்ச்சியுடன் இருப்பார்கள், கீழ்ப்படிதலுடன் இருப்பார்கள். பொறுமையாக இருப்பது என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு விதை மண்ணுக்குள்ளே விதைக்கின்ற போது அது ஒரு சில நாட்கள் பொறுமையாக இருந்து முளைத்து வருவதைப் போல இறை வார்த்தை இவர்கள் அன்றாடம் கேட்டு 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 பொறுமையாக பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, ஆழமுள்ள விசுவாசம் என்று சொல்கின்ற பொழுது வெறும் உணர்வினால் மட்டுமல்ல, வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, மாறாக தங்களுடைய செயல்பாட்டுகளாலே இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அகந்தையான மனநிலை இல்லாமல் பொறுமையாக இறை வார்த்தையை கேட்டு பலனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கீழ்ப்படிதல் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா நேரத்திலும் எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய துன்பம், எவ்வளோ பெரிய கஷ்டம், யார் என்ன சொன்னாலும், பிறர் இகழ்ந்து பேசினாலும், அன்னை மரியாளை போன்று, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று இவர்கள் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படிந்து கடவுளுடைய திட்டத்திற்கு, இறை திருவுளத்திற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டு பலனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலனளிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த 4 வகையான நிலத்தில் விழுந்த விதைகளிலே நாம் எந்த நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கின்றோம்? வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றோமா? பாறை நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றோமா? முட்சொடியில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றோமா? நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல பலனளிக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக நாம் பலனளிக்கின்ற பொழுது நம் குடும்பம் வளர்ச்சியடையும், நம்முடைய சமுதாயம் வளர்ச்சியடையும், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் வளர்ச்சி அடைவார்கள், இந்த உலகமும் வளர்ச்சியடையும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.